டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்து vlogல என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு அம்மாவா, ஒரு என்டர்ப்ரெனரா, ஒரு கிரியேட்டரா என்னோட லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அண்ட் டே வந்து எது எதுக்கு எப்படி வந்து நான் டைம் ஒதுக்கி கொண்டு போவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ரொட்டீனாக போட்டிருக்கேன். நைட்டு வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஈவினிங்க்கு மேலே வந்து கொஞ்சம் ரொட்டீனில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் ஈவினிங் ரொட்டீன் நான் கண்டிப்பாக தனியாக போடுறேன். எல்லாத்தோட லைஃப்பும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட சேனலில் என்னோட லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். அதனால் யார் கூடயும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி எது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டேயை வந்து ஸ்கெட்யூல் பண்ணிக்குவேன். ஸோ காலையில் எப்போவுமே டே வந்து எனக்கு ஒரு 6:30 அப்படிங்கும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நான் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே சீக்கிரமாக தூங்கினாலும் இடையில ஒரு 4 hours வந்து எப்படியா முழிச்சிருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கம் வர்றதுக்கு ஒரு 4:30 ஆகும். இந்த டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன் அப்படின்னா 6:30 6:45 ஆயிரும் சில நேரத்தில். நைட்டே வந்து அடுத்த நாளைக்கு என்ன அப்படிங்கிறது மைண்ட் அப்படி இல்லைன்னா எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டேயில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே மோஸ்ட்லி ரெடி பண்ணிடுவேன். பட் மதியம் வந்து கொஞ்சம் சூடாக எது எது பேக் பண்ண முடியுமோ அதை பேக் பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறதுனால. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு காலையிலேயே பேக் பண்ணி அனுப்பிடுவேன். 8:55 அப்படிங்கும்போது 2 பேரும் கிளம்பிருவாங்க. மோஸ்ட்லி பாப்பா வந்து ஜூஸ், அது கூட ஒரு எக் அப்படி இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்குவான். மித்து வந்து காலையில் தோசை, இட்லி இந்த மாதிரி எடுத்துக்குவான். அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் கார்ன்ஃப்ளெக்ஸ் கேட்பான். அது கூட கொஞ்சம் நட்ஸ் கொடுத்துருவேன். இல்லைன்னா வாழைப்பழம் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க 2 பேர்த்தோட பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எங்களுக்கு. 9:05க்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால பிரச்சனை இல்லை. சில நாள் வரைக்கும் அது சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே, இருவும் கடந்து போகும். 9:05 9:10 அப்படிங்கும்போது நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் மைலோக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க கூட ஒரு 5 மினிட்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தடவை இண்டஸ் வேலையிலிருந்து நமக்கு 2 ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. இது வந்து எனாமல் கோட்டட். நான் உங்களுக்கு லாஸ்ட் விலாக்லேயே வந்து 2 ப்ராடக்ட் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் எஃபெக்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ குக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அது வந்து ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஆம்லெட் எல்லாம் போட்டிங்கன்னா அதிகமாக வந்து ஆயில் பிடிக்கிறதே இல்லை. இது வந்து எனாமல் கோட்டட் காஸ்ட் அயர்ன் கடாய். 24.9 சென்டிமீட்டர், 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். கிளாஸ் லிட்டோட வருது. இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஃப்ரெண்ட்லி ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டான குக்வேர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப நாளைக்கு வரும். இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனான ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்புறம் எந்த ஒரு ஃபுட்டு பண்ணினாலும் வந்து அதில் வந்து ஸ்டிக் ஆகாது. ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து உட்டனால் ஆனது. ஸோ ஹீட் வந்து அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து எனாமல் கோட்டட் கேஸ்ட் அயர்ன் தோசா டவா. 28 சென்டிமீட்டரில் இருக்குது. இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஃப்ரெண்ட்லி, டாக்ஸின் ஃப்ரீ, எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான்ஸ்டிக்கில் எப்படி தோசை ஊற்றி வருமோ அதே மாதிரி வரும். நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து கண்டிப்பாக அது குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் லாஸ்ட் விலாகில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து ஹோம் சீசன் வித் லவ் அப்படின்ட்டு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 12% வந்து ஆஃப் கிடைக்கும். 9:30 அப்படிங்கும்போது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம். அன்னைக்கு வந்து தர்பூசணி ஜூஸ், எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து காலையில் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நானுமே ஜூஸ் எடுத்துக்குவேன். ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைபர் கட்டெல்லாம் இருக்காது அப்படிம்பாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு திருப்தி.
இது இல்ல அப்படின்னா, வேற மாதிரி கிரேவிங் போகும். ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும். அ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து இனிப்பா சாப்பிடணும்னு தோணும். அதனால கொஞ்சம் தானே இதில சுகர் ஏறும் அப்படிங்கிறதுக்காக, சுகர் போடாம நல்லா ஒரு ஜூஸ் வந்து போட்டு குடிச்சுக்குவோம். ஒண்ணா வாட்டர் மெலன் அப்படி இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஏதோ ஒண்ணு. அது கூட எக் இருக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் வந்து வேலை முன்னவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நைட்டு டின்னரும் சில நேரத்தில செஞ்சு வச்சுருவேன். உங்களுக்கு நான் விளாக்ல அடிக்கடி சொல்லியிருப்பேன் இல்லையா? அது பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈவினிங் எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அங்க போயிட்டு வந்து வீட்ல செய்யறக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது முதல்லயே தெரியும். அதனால காலையில எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கிடைச்சா கூட, அந்த டைம்ல நைட் டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். அன்னைக்கு வந்து மீன் கிடைச்சிருந்தது. அதனால மீன் குழம்பு வச்சுட்டு நைட்டு இட்லியான ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணேன். பல நேரத்துல என்னாச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நைட்டு டின்னர வெளிய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி காலையிலேயே நம்ம வந்து வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஈவினிங் எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு காலையில ரெடி பண்ணி வச்சுருவேன். சட்னி அரைச்சு கூட உள்ள வச்சிரலாம். அப்படி இல்லையா சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கூட, ஏதோ ஒண்ணு நாங்க 3 பேர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எனக்கு 9:00 9:30 அப்படிங்கும்போது பொண்ணுங்க வந்து லாகின் பண்ணிருவாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் முடிக்க முடியுமோ அந்த வேலைகள் முடிச்சிடுவேன். ஸோ 9:30 அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு கால் எடுப்பேன். கால் எடுத்துட்டு அன்னைக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு ஆரம்பிப்பேன். ஸோ 9:30 அப்படிங்கும்போது எனக்கு வந்து பிஸ்னஸ் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த 9:15 to 10 மணிக்குள்ள என்னென்ன வேலைகள் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்க்கு ரெடி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரெடி பண்ணிருவேன். கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, ஜிம்முக்கு கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்படியே ஓரளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிருவேன். சிலதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல சூடு பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிருவேன். ஸோ அன்னைக்கு வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு, அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. இதுவும் கடந்து போகும். பாப்பாக்கு வந்து பன்னீர் கிரேவி. எனக்கும் அதே போதும். நான் அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா மித்துக்கு வந்து பன்னீர் கிரேவி பிடிக்காது. கொஞ்சம் கிரிஸ்பியா வந்து பன்னீர் ரெடி பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்குவான். ஸோ அதனால அவனுக்கு தனியா, பாப்பாக்கு தனியா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா இருக்கும். பட் லஞ்ச் அப்படி இருக்காது. சிக்கன் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், சாம்பார், ரசம் எது வேணாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெரைட்டி ஜாஸ்தியா இருக்கும் லஞ்சுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு உட்காந்துருவீங்களா அப்படின்னா, ஆமா. 10னா 9:55 அப்படிங்கும்போது உட்காந்து அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்தந்த டைம்ல கரெக்ட்டா அந்த வேலைகள் செஞ்சா மட்டும் தான் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எழுதி வச்சிருக்கிற எல்லா வேலைகளுமே அந்த டேல முடிஞ்சாகணும். 1, 2 மிஸ் ஆனா கூட அடுத்த நாள் அது ஜாஸ்தியா நம்மளோட லிஸ்ட்ல சேர்ற மாதிரி இருக்கும். 9:30க்கு வந்து பிசினஸ் கால்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டைனிங்க்கு வந்துருவேன். என்னோட நெறையா நேரம் வந்து இந்த டைனிங்ல மட்டும் தான் இருக்கும். இது வந்து என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல காத்தோட்டமா இருக்கு. கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா என்னோட வேலைகள் பார்ப்பேன். ஸோ 9:30 அப்படிங்கும்போது அந்த அக்கா வேலைக்கும் வந்துருவாங்க. அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு, கொஞ்சம் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். 10 மணிக்கு மேல வந்து கிரியேட்டராவும் வேலை செய்யணும், என்டர்பிரனராவும் வேலை செய்யணும். ஸோ 10 மணிக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்றா விளாகிங் இருக்கும், அப்படி இல்லையா எடுத்த விளாகை வந்து எடிட் பண்ணுவேன். மேபி லாங் வீடியோவாக இருக்கலாம், ஷார்ட்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், இல்லை பிராண்ட் கொலாபரேஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பேரலாக நடக்கும். அதாவது ஃபோன் காலில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பேசிட்டு லேப்டாப்பில் என்னோட கிரியேட்டர் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் ஃபேப்ரிக் செலெக்ஷன்ஸ் டெய்லி இருக்கும். யூனிட்ல எப்படி வேலை போயிட்டுருக்குது அப்படிங்கிறது. எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா, அது ரிலேட்டடான என்கொயரீஸ் நெறையா போயிட்டுருக்கும். இந்த மாதிரி வேலைகள் ஒரு பக்கம் போகும். நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒண்ணொண்ணா ஆட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன். அதில பெஸ்ட்டு எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட பேஜில வந்து லான்ச் பண்றது. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சராக அந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து அந்த பர்சனல் வேலைகள் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். அதாவது அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிஸ்னஸ்க்கு நல்லா இன்வால்வ் ஆகி அதுக்காக மட்டுமே வேலை செய்கிற வேலை.
நமக்கு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங், அப்புறம் நம்மளோட யூடியூபுன்னு தான். ஸோ யூடியூப் மேனேஜர்கிட்ட வந்து அடிக்கடி எனக்கு மீட்டிங் இருக்கும். அதே வந்து ஒரு 1 மணி நேரம் பக்கம் போயிரும். ஸோ அவங்க கூட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இது எல்லாமே அதாவது இந்த எல்லா வேலைகளுமே வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும் அந்த மாதிரி. ஸோ எது எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி குடுக்கணுமோ, அதுக்கேத்த மாரி வந்து அந்த ஸ்கெட்யூல் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் வந்து லேப்டாப்லயோ, இல்ல நம்மகிட்ட இருக்கிற ஆப்லயோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. நம்ம கையால ஒரு நோட்ல எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுத்து பண்ணுவோம். இத நீங்க ரொட்டீனா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் எப்பவுமே வந்து எனக்கு சைட்ல ஒரு நோட் இருந்தே ஆகும். ஈவன் நான் ஜிம்முக்கு போனா கூட என்னோட ஜிம் பேக்ல ஒரு நோட் வச்சிருப்பேன். ஏன்னா எதுவும் மறந்துடக்கூடாது. ஃபோன்ல நோட் பண்ணி வச்சா கூட எனக்கு அவ்வளோ இதா இருக்காது. ஸோ நோட்ல நோட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து அது பண்ணியிருக்கனா பண்ணலையா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து காலையில முடிச்சுருவேன். ஏன்னா நைட்டு வந்து இதுக்கு பண்ண முடியல அப்படின்னா, காலையில 4 மணி இல்ல 4:30 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் குடுத்ததெல்லாம் இருக்கு. ஸோ அதனால காலையில முடிச்சுருவேன். இல்ல மத்தியானத்துக்கு மேல வ்ளாகிங் எடுக்கிறேன் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 5:30க்குள்ள வந்து அத எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருவேன் YouTubeல. எல்லாத்துலயுமே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிரேக் விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய லேக் குடுக்கும். ஸோ அதனால எதுலயுமே வந்து நான் விடமாட்டேன். யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். நம்மகிட்ட வந்து 2 கேமரா இருக்கு. ஸோ ப்ரொஃபஷ்னலா எடுக்கிற ஒரு கேமரா இருக்கு. 2வது வந்து இது. இது வந்து துபாய் போம்போது நான் எடுத்தேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் இருக்கும்போது, நான் நடக்கும்போது எடுப்பாங்க, வரும்போது எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ பாப்பாக்கு வந்து எங்கேயா வெளிய கூட்டிட்டு போனா கூட, அவளோட வேலைய பார்க்கறக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெளிய ட்ராவல் பண்ணும்போது எடுக்கறக்கெல்லாம் வந்து, இந்த கேமரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் ஜிம்முக்கு கூட நான் எடுத்துட்டு போயிருவேன். கிளாரிட்டி வந்து அந்த கேமரா அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் ஒரு மினி விளாகுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஓகேவா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசா நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போறது கஷ்டம். எல்லா பக்கமும். ஈவன் ட்ரைபாட் கூட எடுத்துட்டு போணும். பட் இது வந்து கையிலேயே வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து ஒர்த் பையிங்கா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த கேமரா பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் ஷேர் பண்றேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்டின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே நம்மளோட ஆஃபீஸ்ல இல்ல இப்ப வரைக்கும். நானே ஒரு சில நாள் வீடியோஸ் போடல அப்படின்னா, அந்த பிரேக்ல வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயி ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி எடுத்துட்டே இருப்பேன். ஒரு ஊர்ல ஒரு 4, 5 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, டக்குனு அங்க கிளம்பி போயிட்டு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, ஓகே அப்படின்னா அது வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த வேலைகள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்ல இருந்து எந்த ஜாப்புமே எனக்கு தெரிஞ்சு நல்லபடியா பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணல. நம்ம பிஸ்னஸ் பண்றதுன்னா பண்ணலாம். பட் அதுக்குமே வந்து நல்லா அலையணும். வெளிய போய் நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் நமக்கு அதுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ இப்போ வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? அதனால அ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டார்கெட் பண்ணி போயிட்டே இருந்தா மட்டும் தான் இந்த மாரி பிஸ்னஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து பிஸ்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். பிஸ்னஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு தானா வந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். அது எனக்குள்ளேயே இருந்தது. கொஞ்சம் வெளிய வர ஆரம்பிச்சது. இப்ப வந்து முழுக்க வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ வீட்ல இருந்து என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெப் அவுட் ஆகி தான் ஆகணும். சுடரே சுடரே இருளில் நீங்காதே. ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி அப்படிங்கும்போது அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுருவேன். ஏன்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டு. நம்ம எது எது வந்து ஃபாலோ அப் பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ அப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இன் பிட்வீன் வந்து பிசினஸ் கால்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாரி டெலிவரி வந்துருச்சு, இவ்வளோ கவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இடையில போயிட்டே இருக்கும். தென் வெப்சைட்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு, டெலிவரியில ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. எந்த நேரம்னாலும் அந்த மாரி கால்ஸ் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு 11:30 அப்படிங்கும்போது அவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஜிம்முக்கு போயிருவேன்.
ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா எனக்கு 1.5 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஐயோ 1.5 மணி நேரம் இங்கே வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு நினச்சேன். பட் 1.5 ஹவர்ஸ் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ வேலைகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் அந்த 1.5 மணி நேரம் எனக்காக அப்படின்ட்டு ஒதுக்கிக்கிட்டேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் கண்டிப்பாக போகணும், இல்லை வெளி வேலைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா காலையிலேயே பேக் பண்ணி அனுப்பிடுவேன். ஜிம்முக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகள் வந்து செய்வேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு டைம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு 9:15 9:30 அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் என்ன பண்ணேன்னு கண்டிப்பாக தெரியணும். அதனால அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்பாவுக்கு வந்து நான் ஜிம்முக்கு கிளம்பும்போது அந்த ட்ராவலில் பேசுவேன். ஏன்னா அவர் பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் வந்து பேசுவார். இந்த லைனில் வந்து பேசிட்டு அப்பா ஜிம்முக்கு வந்துட்டு நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாயங்காலம் கூப்பிடுவார், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த டைமில் மோஸ்ட்லி பேசுகிறது அப்பா கூடயா இருக்கும். இதுவும் கடந்து போகும். ஷார்ப்பாக வந்து 11:30 அப்படிங்கும்போது ஜிம்முக்கு வந்துடுவேன். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் இங்கே டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது ட்ரெய்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்குவாங்க. எதுக்குன்னா ஃப்ளோர் ஒர்க் அவுட்டுக்காக. அதில் தான் வந்து நமக்கு நல்லா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வீட்லேயே வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. அங்கே வந்து நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிற்பாங்களா, அதனால் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் டயட்டில் இருந்து போனதுனால அந்த பெயின் எல்லாம் வந்து சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு 2 நாளில் ஸ்டாப் பண்ணேன் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு இல்லவே இல்லை. இந்த தடவை கொஞ்சம் பாடி வந்து கரெக்டாக இதுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்டியோ பண்ணுவேன். இன்கேஸ் வந்து ட்ரெய்னர் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா கார்டியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ், அப்புறம் இதில் ஒரு 20 மினிட்ஸு, இந்த மாதிரி வந்து இந்த மெஷினில் பண்ணுறதே வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து கரெக்டாக பண்ணுவேன். வீடியோ வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கையில் வச்சே வந்து வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஏன்னா சுற்றி நிறையா பொண்ணுங்க இருந்தாங்க. சரி அவங்க ஃபேஸை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறக்காக அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு டைமு ஏறி உட்காந்துட்டு அந்த பொண்ணு இழுங்க இழுங்கங்குது, என்னால் இழுக்கவே முடியல. இதுக்கு வந்து பேர் என்னன்னு பேர் என்ன அப்படின்ட்டு எனக்கு எப்போவுமே தெரியல. பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ வெயிட்டு கொடுத்து இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லா வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டு மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு 1 வீக் வந்து பண்ணினேன். பண்ணும்போது என்னடா இது ரொம்ப லேஸாக இருக்கே அப்படின்ட்டு இப்போ வந்து வெயிட் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் வேணும், வேற எந்த ஒரு இது இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த லாஸ்ட் வீடு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே போன உடனே நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து கை நல்லா ஊனி கையில் வந்து முட்டிக்கிட்ட பயங்கர வலி. பட் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணது, அப்புறம் இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணங்காட்டி அதெல்லாம் வந்து அப்போ யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா கை முட்டி வந்து பயங்கர பெயின். நைட்டெல்லாம் வந்து கை விரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் ஜிம்முக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். எனக்கு மைக்ரேனே வரல தெரியுமா? மைக்ரேனோட போய் நான், அதாவது தலைவலி ஆரம்பிக்க போகுதுன்னு நமக்கு முதலே தெரியும், அது மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த மைக்ரேன் சுத்தமாக இல்லை. இப்போ வரைக்கும் இந்த ஒரு 20 டேஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி இவ்வளோ வந்து அதாவது நல்ல ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அப்படி கொடுத்து கூட எனக்கு வந்து மைக்ரேன் ப்ராப்ளம் வரல. தென் ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது, அதுவுமே வந்து இப்போ க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம பாடியில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறக்கான அறிகுறிகள் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து ஜிம் விடுற மாதிரி இல்லவே இல்லை. எப்பாச்சும் லீவ் விட்டால் கூட ஐயோ இன்னைக்கு போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் வீட்டில் ட்ரை பண்ணாலும் என்னால் அது முடியல. ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி. ஜிம் முடிச்சுட்டு வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவோட பாஸ்போர்ட் ரினிவல் டைம் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வேலைகளை என்ன பண்ணுவேன்னா காலையிலேயே கால் பண்ணி, அவங்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்ககிட்ட சொல்லி வச்சிருவேன் இந்த டைமுக்கு வர கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து அந்த டைமுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட்டிங் டைம் நம்ம கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா. ஸோ வர வழியில் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.
வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இன் பிட்வீன் இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு vlog எடுப்பேன். ஒன்றா பிராண்ட் ஷூட்டாக இருக்கும். சில நேரத்தில் வெளியிருந்து ஆளுகள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அ டேக்கு மேலே அவங்க கூட இருக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாம் முடிச்சு கொடுத்து அவங்க போகிறதுக்கு எப்படி வந்து 2, 3 ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்குமே வந்து அப்படியே போஸ்ட்போன் ஆகும். அடுத்த நாள் அந்த வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லையா எனக்கு வீட்லயே வந்து vlogging எடுக்கணும். அதுக்கு வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எனக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த வேலைகள் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரீயாக ஜாலியாக அந்த சாப்பிட்ற டைமு அந்த ஃபுல் டெய்லியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் அதாக தான் இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து அத்தனை வேலைகள் இருக்குமா, நைட் எனக்கு தூக்கம் இருக்காது. போயிட்டு வந்து குளிச்சிட்டேன் அப்படின்னாலே கண்ணு சொருக ஆரம்பிச்சிரும். நல்லா ஒரு லஞ்ச் எடுத்துட்டு ஒரு தூக்கம் போடணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து உட்காந்துட்ருப்பேன். ஸோ இது வந்து என்னோட டைம். என்ன கால் வந்தாலும் நான் பேசவே மாட்டேன். 2, 3 தடவை கால் பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்படியே மண்டை மேலே ஒரு அடி வைக்கலாமா அப்படின்ட்டு தான் தோணும். அந்த அளவுக்கு எரிச்சலாக வரும். நான் வந்து கால்ஸே அட்டன் பண்ண மாட்டேன். சைலண்டில் போட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு 2, 3 சீரியல் இருக்கும். அதையும் போட்டு விட்டுட்டு ஜாலியாக சாப்பிட்டு முடிக்கும்போது அப்படியே சொருகிரும். ஒரு தூக்கம் போடுவேன். ஸோ அன்னைக்கு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு, முட்டை, அப்புறம் அவரைக்காய் பொரியல். பொரியல் அதாவது காய்கறிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் சிக்கன் வந்து அன்னைக்கு செய்யல. அதனால் மீன் இருந்ததா, புரோட்டீனுக்காக மீன் மட்டும் 2, 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து பாப்பா மித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. நான் நாடகம் பார்க்குறதே வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் தான். அது என்னன்னு தெரியல. நாடகம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள அப்படி ஒரு தூக்கம் வரும். எங்க அக்கா கூட சொல்லுவா, "நீ வந்து நாடகம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காகலாம் நீ ஒரு நாளும் பார்த்ததில்ல. நீ பார்க்குறதே நீ தூங்குறக்காக தானே" அப்படின்ட்டு. ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் நாடகத்த 3 தடவ பார்ப்பேன். மதியம் ஒருக்க பார்ப்பேன். அப்புறம் நைட் ஒரு தடவ பார்ப்பேன் தூங்குறதுக்கு முன்னாடி. அதிலயே வந்து தூங்கிருவேன். வேற ஏதோ நாடகம் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாடகங்கள் தான். அழகே அழகு பார்ப்பேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ப்பேன். அப்புறம் குக் வித் கோமாளி ரொம்ப பிடிக்கும். ரெசார்ட் பிடிக்கும். அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னோட ஃபேவரட். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு ஒரு 2:45 அப்படிங்கும்போது ஹால்லேயே ஒரு தலகாணியை போட்டு கீழே படுத்துருவேன். படுத்தேன் அப்படின்னா ஒரு 3:30 மணி அப்படிங்கும்போது பாப்பா வந்துடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகிட்டு பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்துவை கூப்பிட்டு வருவேன். முடிஞ்சால் அவன் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு 4:30க்கு அவனை போய் பிக்கப் பண்ண போனேன் அப்படின்னா வீடு வரக்கு ஒரு 4:45 ஆயிரும். சார் வரும்போது நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வருவான். ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் ஊர்சல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா சாருக்கு மறுபடியும் வந்து பசி வந்துடும். அந்த டைமில் எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும், கார்டனிங் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த டைமில் பாப்பாவே வந்து ஏதாச்சும் அவனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவான். அது என்னன்னு தெரியல, இதையே தான் நானும் பண்ணுவேன். ஆனால் அவங்க அக்கா பண்ணால் அது டேஸ்ட்டும்பா. 2 பேரும் வந்து ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ ஈவினிங் வந்து அவளோட டர்ன் தான் இது. இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து அவங்க அக்கா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறா சாயங்கால நேரம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பா. ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இந்த மைதா இருக்கும். அதனால நான் சாப்பிட மாட்டேன். 2 பேரும் வந்து சாப்பிட்டு திருப்தியாக தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து ஹரிஷ்மிதா ஓரளவுக்கு இப்போது பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தா இல்லையா, இந்த மாதிரி நான் அனுப்புகிற ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லைங்க அப்படின்ட்டு. அது வந்து என்னென்னா, ஒன்றா அம்மா பொண்ணோட சண்டையை போட்டு அனுப்புவா. அப்படி இல்லையா இந்த மாதிரி இல்லை, அவள் அனுப்புகிற ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தலையே சுற்றும். அந்த அரை நாள் வந்து அதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ் அனுப்பிப்பா. அதை பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வேறு மேடம் கொடுத்துட சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட்லி அவளோட ரீல்ஸ் வந்து பார்க்க மாட்டேன். நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டே நான் வந்து அதை பார்க்கறது ஸ்டாப் பண்ணிட்டேன். சுடரே சுடரே இருளில் நீங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. சுடரே சுடரே உடைந்து போகாதே,
ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மித்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே பல்லு வலி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. அது அப்படியே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டுருக்கு. அது வந்து கால்சியம் குறைபாடு அவனுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவன் பல்ல பார்த்தா அவன் வந்து சுகர் ஜாஸ்தி சுகர் சாப்பிடுவான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் பெங்களூர்ல டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க சொன்னது என்ன, கால்சியம் டெஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பல்லு இப்படி ஆகாம, இன்னொன்று வந்து இந்த ஹாட் வாட்டர்னாலேயும் வந்து பல்லு இப்படி ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து நைட்டு நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பல்லெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு தூங்க வச்சிருக்கணுமா. அதுவுமே வந்து நம்ம பண்ண தப்பு அப்படின்னாங்க. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு பல்லுக்கும் வந்து வேலை வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7 to 8 ரூபா ஒரு பல்லுக்கு செலவாகுது. அதனால ஒரு பல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் மித்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் அப்படியே வந்து இதாயிருச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 6 மணி 6:30 ஆயிருச்சு. 6:30 மணிக்கு அங்கே போய் நான் டாக்டரை பார்த்தது வந்து 9:30. அதாவது முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் உட்கார வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் அடைச்சி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ் எல்லாம் போகல, நேராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஃபுல் ரொட்டீனுமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு டே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஈவினிங் ரொட்டீன் வந்து எது எது நம்ம முந்தின நாள் பண்ணி வச்சோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு vlogல நான் ஷேர் பண்ணுறேன். சரி, எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம 5 டிஜிட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஆப்ஷன் வந்து நாம் எடுத்துக்கிட்டதில்லை, நம்மளோட தலையெழுத்து. ஸோ அதனால் எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு நம்மளோட எய்ம் என்னமோ அதை வந்து நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.